பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த இடத்துல 2 சட்டமன்ற தொகுதி, திருவிக சட்டமன்ற தொகுதி, எழும்பூர் சட்டமன்ற தொகுதி, இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அவர் இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணியின் சார்பாக திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் திருவிக நகரில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அதே போல நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழகத்தினுடைய வேட்பாளராக எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணி சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆக சகோதரி திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கும் திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளின் சின்னம், மக்கள் வெற்றி சின்னம். இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சின்னம் இரண்டு வேட்பாளருமே 2 கண் மாதிரி செயல்பட்டு திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கும் திருமதி அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். சும்மா கடைசி கூட்டம் இன்னைக்கு இதுதான் இறுதி கூட்டம் சென்னை மாநகரத்தில். நேற்று 8 இன்னைக்கு 5 15 கூட்டத்தில் பேசி தொண்டையெல்லாம் போயிட்டுது, தொண்டையெல்லாம் கருகி போச்சு. என்ன பேசுறதுன்னு புரியாத பேசிட்டு இருக்கிறேன். கடுமையான சூழ்நிலை, நல்ல வெயில். இன்றைக்கு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நேற்றைக்கும் இன்றைக்கும் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற பெரும்பாலான சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து இறுதியாக இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதி, திருவிக சட்டமன்ற தொகுதியில் உங்களை எல்லாம் காண வந்திருக்கிறோம். இன்றைக்கு மரியாதைக்குரிய திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் மக்களிடத்தில் நியாயம் கேட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய கணவர் ஆம்சாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். அவரை பட்டப்பகலிலே வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள். அப்படி கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணது மட்டுமல்ல, அதற்கு நியாயம் கேட்கிற விதமாக உங்களை எல்லாம் வந்து நேரடியாக சந்தித்து ஆதரவை கேட்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்களே, இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற பொறுப்பாளரை போட்டுக்கின்ற தொகுதி பொறுப்பாளரை போட்டுக்கின்ற பாராளுமன்ற பொறுப்பாளர் அறிவிச்சவர் தனபால் அவர்களே, சகோதரர் திரு ஆர் மதுரை வீரன் அவர்களே, திரு ஆர் நாகராஜன் அவர்களே, திரு முகுந்தன் கோபால் அவர்களே, திரு எம் வி பரமகுரு அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் டி என் பாலாஜி அவர்களே, பாஜக தேசிய வழக்கறிஞர் திரு கபிலன் அவர்களே, துணைத் தலைவர் என்பி பிரவீன்குமார் அவர்களே, திரு தினேஷ் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முகமது சித்திக் அவர்களே, பாமக
ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களே, புரட்சி பாலம் மகிமிதாஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் புரட்சி பாலத்தை சேர்ந்த அறிவலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, இந்த நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்கா பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் தோல்வி பயத்தில் ஏதோ பேசுறாங்க. அப்படித்தானே செய்தி? அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனால தான் நம்மை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை செயல்பட்டுன்னு எதிர்பார்க்குறீங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு இவர்கள் எப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை என்னை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. மக்களை பற்றி பேசல, தமிழ்நாட்டை பற்றி பேசல, எப்பொழுதோ என்னை பற்றி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இருக்குது, பத்திரிகையில் ஊடகத்தில் வருது. ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? ஊழல் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனாலதான் எதுவும் சொல்ல முடியல. திட்டங்களை செஞ்சிருந்தா மக்கள் முன்னணியில் வந்து என்னென்ன திட்டம் செஞ்சேன்னு அவர்கள் தகரியமா சொல்லுவாங்க. ஆனால் அவர்களால் தகரியமா சொல்வதற்கு எந்த திட்டமும் தமிழகத்தில் செய்ய முடியல. செஞ்சிருக்காங்களா? இதே அதிமுக ஆட்சி செஞ்சிச்சு பாருங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. சென்னை மாநகர மக்கள் குடியிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ரயிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களை தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கொடி இறக்கப்பா. அதோட புயல் வெள்ளம், 2வது வருஷம் புயல் வெள்ளம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் பல மாவட்டம் புயலால் வெள்ளத்தால் பயிர்கள் சேதம், வீடுகள் உடைமைகள் எல்லாம் சேதம். இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா எப்படி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமில்ல? எங்கேயாவது இப்படி ஒரு இடத்துலாவது கூட்டம் கூட முடிஞ்சுதா? ஒருவருக்கு பார்த்து பல மாதம் ஆச்சு, முகத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கிற காலத்தில் கொரோனா காலம் 1 வருடம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வீட்டிலேயே அத்தனை பேரும் தங்கி இருந்தோம். ஏன்னா காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கொரோனா வைரஸ். இந்த காற்றில் பரவி யாருக்காவது அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதனால் மக்களை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். காத்தமில்ல? வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் தாக்கப்பட்டவர்களை பாதுகாக்க முடியல. விலை மதிக்க முடியாத ஆயிரக்கணக்கான உயிர்கள் துறக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. கொரோனா வைரஸ் வருகின்ற பொழுது அந்த வைரஸ் எப்படி தாக்கப்படும், அப்படி தாக்கப்பட்டால் அதற்கு தாக்கப்பட்டவர்கள் என்ன அறிகுறி எதுவுமே தெரியாது. அதற்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய காணொலி காட்சியில் ஆலோசனை நடத்தினாங்க. அப்போ பாரத பிரதமர் தெரிவித்தார், நம்முடைய கருத்துக்களை சொன்னோம். இன்னைக்கு கொரோனா வைரஸ் பரவலை எந்தெந்த விதத்தில் தடுத்து நிறுத்தணும், அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம், அதற்கு எப்படியெல்லாம் சிகிச்சை அளித்தோம் என்ற விவரத்தை காணொலி காட்சியின் மூலமாக பகிர்ந்து கொண்டோம். அத்தனை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாட்டில் இருக்கின்ற அத்தனை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இறுதியாக
பாரத பிரதமர் சொன்னாங்க, தமிழ்நாடு கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதிலே முதலிடத்தில் இருக்கிறது, அதை மற்ற மாநிலம் பின்பற்றுங்கள். இது அதிமுக சாதனை. கடுமையான சோதனையான நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து மக்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ₹1 வருமானம் கிடையாது, ₹1 அரசுக்கு வருமானம் இல்லை. இன்றைக்கு கடைகள்லாம் திறக்கல, வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் கடையை திறக்கல, அதில் இருக்கிற வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு கிடையாது, வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, கலால் வரி இல்லை. பெட்ரோல் பங்க் திறக்கல, அதில் இருக்கிற வருவாய் இல்லை. ஒரு ஆண்டு அரசுக்கு வருவாய் இல்லாம சிறந்த ஆட்சியை இந்தியாவிலே கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் மழை வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனாவை சந்திச்சாங்களா? ஒண்ணுமே இல்லை. அந்த கொரோனா காலத்தில் கட்டமைப்பை ஏற்படுத்தணும். எல்லா மருத்துவமனையிலும் கூடுதலா மருத்துவ இடங்களை படுக்க வச்சு செஞ்சு கொடுத்தோம். அதோட ஆக்சிஜன் எல்லா மருத்துவமனையிலையும், அரசு தலைமை மருத்துவமனை, அரசு கல்லூரி மருத்துவமனை, அங்கே ஆக்சிஜன் சேமிப்பு கிடங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம். போர்க்கால அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதனால் விலை மதிக்க முடியாத உயரை காப்பாற்றிய அரசாங்கம் என்ற பெருமை அதிமுக அரசாங்கம் சேர்ந்து. அந்த காலகட்டத்தில் தொழிலாளர் வேலை இல்லை, மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சக்கரை கொடுத்தோம்ல. குடும்ப அட்டைக்கு ₹1000 கொடுத்தோம், மீண்டும் ₹1000 குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம். அதோட தைப்பொங்கல் வந்தபோது எல்லா குடும்ப அட்டைக்கும் ₹2500 பொங்கல் தொப்போடு கொடுத்தோம் இல்லைங்க. அதோட ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சுட 3 வேளை அம்மா உணவகத்திலே உணவு தயாரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவளித்தோம். ஒரு வருடம் உணவளித்தோம், ஒரு வருஷம் விலையெல்லாம் உணவளித்தோம். இன்றைக்கு முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக கூட அம்மா உணவகத்தில் உணவு தயார் பண்ணி அவர் இல்லத்துக்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அம்மா உணவகத்தை பல அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. இன்றைக்கு தரமான பொருள் கொடுப்பதில்லை, பணியாளரை குறைச்சிட்டாங்க. அதனால் அம்மா உணவகம் முறையாக செயல்படாத சூழ்நிலை. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு 100% அமையும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். ருசியான உணவு அம்மா உணவகத்திலே வழங்கப்படும். அதிமுக ஆட்சி 100% வந்தவுடன் இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இயங்கும். அதோட கொரோனா காலம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு வீணாக போய்விடும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். என்னிடத்திலே தெரிவித்தார்கள். அவருடைய கவலையை போக்கின்ற விதமாக, அவருடைய மன உளைச்சல் இருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். நம்முடைய மாணவர்கள் ஆன்லைனில் சிறப்பாக கல்வி கற்று ஆன்லைனில் தேர்வு எழுதி பட்டப்படிப்பு படித்து அவர்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அந்த நேரத்தில் கூட விலைவாசி உயரல. இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியில் உயர்ந்தாச்சு. ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அன்றாடு வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டு வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க இந்த ஆட்சியில். அதற்கு தீர்வு காணுவதற்கு இந்த அரசு எந்த முடிவிலும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு கிலோ அரிசி ₹30 விலையாட்டம், ₹30 அதிகமாகி போச்சு. கடல் எண்ணெய் ஒரு கிலோ அதிமுக ஆட்சி இருந்ததை விட ₹60 உயர்ந்து விட்டது. பருப்பு ஒரு கிலோ ₹40. திமுக ஆட்சி இருந்ததை விட அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் ₹40 அதிகமாகி போச்சு. ஆக உணவுப் பொருள் விலை உயர்ந்து போச்சு. இந்த உணவுப் பொருள் விலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது
தமிழ்நாட்டில் இருக்கின்ற உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்ற 100 கோடி நிதி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறை மூலமாக அங்கே கொள்முதல் செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செய்து அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு திட்டமும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். நல்ல சாலை வசதிகள், அற்புதமான பாலங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் தான் வந்தது. இன்றைக்கு ஸ்டாலினால ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாட முடிஞ்சுதா? தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற வரலாறு கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி திட்ட அனுமதி பெற்று தேவையான நிதியை பெற்று மத்திய அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 63,000 கோடிங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு தொகையை பெற்று தந்த முதல் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் லேப்டாப். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அற்புதமாக திட்டத்தை கொண்டாந்தாங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை பிறந்த மாணவர்கள், அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மடிக்கணி திட்டத்தை கொண்டாந்தாங்க. 10 ஆண்டில் 52,35,000 பேர் மாணவ மாணவிக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். அற்புதமான கல்வி நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தொடர்ந்து அதை நிறுத்திட்டாங்க. 4 ஆண்டு பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போன்றேன். ஏழை மாணவர்கள் அற்புதமான திட்டம், நிறுத்தாதீங்க. இந்த திட்டத்தை நிறுத்தினா ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. இந்த முதலமைச்சர் கேட்கவே இல்லை. மாணவருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. மீண்டும் இந்த 6 மாதத்துக்கு முந்தைய அவசரமா கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 2 லட்சம் பேர் கொடுத்துட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அற்புதமான திட்டம். இந்த லேப்டாப் மாணவர் கொடுப்பதனால 52,35,000 மாணவருடைய குடும்பத்தில் ஒளியேற்றி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. இன்றைக்கு 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திமுக தலைவராக இருக்கும்போது அவர் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். 4 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டாடுறேன். இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில் கல்வி கடன் பெற்றாங்க. ரத்து பண்ணாங்களா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்குது. நீட் தேர்வு ரத்துனாங்களா, ரத்து பண்ணாங்களா? ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க, ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்களா? அப்படியெல்லாம் ஏமாற்று வேலை தானே. புதுசா நூற்றுக்கணக்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு பெரும்பாலும் நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்திலே நல்ல மரியாதையை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். இன்றைக்கு அதே போல நகரத்தில் வீட்டு வரி 100% ஏற்றியாச்சு. இந்த வீட்டுக்குன்னா அதிமுக ஆட்சியில் 1000 ரூபா கட்டிங்களா, இப்போ 2000 ரூபா வரி கட்டணும். ஆண்டுக்கு 6% உயர்த்தி. கடை வச்சுருக்காங்கன்னா இந்த கடைக்கு அதிமுக ஆட்சியில் 1000 ரூபா வரி கட்டினா இப்போ 2500 ரூபா வரி கட்டணும். 150% உயர்த்திட்டாங்க. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடைக்கு 6 மணிலேருந்து 9 மணி வரை ரெட்டிப்பு சார்ஜ் வசூல் பண்ணுறாங்க. குடி வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க, குப்பை கூட வரி போட்டாங்க. மதுரையில் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில் வருவாயில் முறைகேடு நடைபெற்றதாக திமுக அரசாங்கம் புகார் கிடைச்சி
திமுக அரசாங்கம் அங்கே போய் அந்த மாநகராட்சியில் ஆய்வு செஞ்சதில் முறைகேடு நடைபெற்றதை கண்டுபிடிச்சு 200 கோடி வரி வருவாயில் முறைகேடு. அங்கே என்னென்ன வரி போட்டிருக்காங்கன்னா, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு வரி, இத்தனை வரியும் இவர்கள் ஆட்டை போட்டாங்க. அங்கே இருக்கிற மேயருடைய கணவரை கைது பண்ணாங்க. அங்கே இருக்கிற மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணாங்க. இப்போ மேயரை ராஜினாமா பண்ணிட்டாங்க. திண்டுக்கல்ல அங்கே மாநகராட்சியில் ஊழல், திருநெல்வேலியில் பங்கு பிரிப்பதில் ஊழல், காஞ்சிபுரத்தில் மேயருக்கும் கவுன்சிலுக்கும் பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, இப்படி கோயம்புத்தூரில் பிரச்சனை, இப்படி எல்லா மாநகராட்சியிலையும் ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா, தம்பி கொஞ்சம் கீழே இறக்கி பிடிப்போம். சென்னையில் கேவலம் டாய்லெட்டில் கூட, டாய்லெட் பராமரிப்பில் கூட ஊழல் செய்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்? டாய்லெட்டில் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலமான அரசாங்கம். வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, மக்கள் திண்டாட்டம். அது மட்டும் இல்லை, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆண்டு இருக்குது. அந்த 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 4,85,000 கோடி. 21லேருந்து 26 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க 5 வருஷத்தில். அதுவும் எப்படி? அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 நிதிநிலையில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது அரசாங்கத்துக்கு. இப்படி வருவாய் அதிகமாக ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. புதிய திட்டம் எதுவுமே இல்லை. எந்த திட்டத்தையா வந்திருக்குதா? அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை ஆராய்ச்சி கால்நடை மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை உயர்த்தணும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சி ஏற்பாடு செஞ்சிருந்தது. இந்தியாவிலேயே 2030 உயர்கல்வியில் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அந்த இலக்கை அடைந்த அரசாங்கம் அதிமுக அரசு. இதே புரட்சி தலைவி அம்மா அவர் 2011 தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் பட்டப்படிப்பு படித்தாங்க. இன்றைக்கு கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதிக கல்லூரிகளை திறந்தோம். அதன் விளைவு 2019-20 152 பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலை இந்தியாவிலேயே. பட்டப்படிப்பிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆட்சியில் செய்ய முடியுதா? ஸ்டாலின் பேசுறார், பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை விளக்கு எடுத்துக்கணும், அத்தனையும் பொய். நேற்றைய தினம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்குது, தெளிவாக வந்திருக்குது. ஸ்டாலினுடைய முகமூடிய கிழிச்செறிஞ்சிட்டாங்க. அவர் பொய் பேசுறான்னு வெளியாக வந்துடுது. கேரளா அரசாங்கம் என்னென்ன செஞ்சது, ஒவ்வொரு அரசாங்கம் என்னென்ன செஞ்சது, அதில் 2 இதில் தான் முன்னணியில் இருக்குது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி என்கின்ற பொழுது முதன்மை துறை வேளாண்மை துறை, அதில் தான் 60% மக்கள் வாழ்க்கை தரம் அந்த வாழ்வாதாரமாக இருக்கிறாங்க. 60% பேர் விவசாயிகளாக இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளியாக இருக்காங்க. அது முதன்மை துறை. அதில் அதிமுக ஆட்சியில் 5.5% இருந்தது கொரோனா காலத்திலேயே. இப்போ திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சிக்கிறீங்கள 3.5% தான் இருக்குது. அதோட இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது உடனே வந்துடாது. இன்றைக்கு தொழிற்சாலைகள், அது ரியல் எஸ்டேட்டு, இப்படி தொழில் மூலமாக உற்பத்தியை பெருக்கி அதுதான் 11 இரட்டை இலக்கா வந்திருக்குது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரட்டை இலக்கிலே நாம் பெற்றோம். பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கிலே இருந்தது. 2022-23 ஏன் ஸ்டாலின் வாய் பேசல? பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்ல வேணும்ல? 23-24 சொல்லல.
24, 25 தான் சொல்றாரு. ஆக இந்த 2 ஆண்டும் குறைச்சி தான் இருக்குது. 10 இரட்டை இலக்குக்கு குறைவாகத்தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அந்த பொருளாதார வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் விட்டது அதிமுக. 2015 இதய புரட்சி தலைவி அம்மா உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க சென்னையில். 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு உற்பத்தி பெருக்கி இருக்குது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அது பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அம்மா போட்ட திட்டம், நாம போட்ட திட்டம் 2 உற்பத்தி தொடங்கி இப்போ அது இவர்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்குது. என்னமோ இவர்கள் வந்த மாதிரி, ஆட்சிக்கு வந்த மாதிரி இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி இருப்பதாக ஒரு பச்சை பொய் சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இப்பொழுது நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதா சொல்றீங்க. 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு இருக்கா சொன்னீங்க. 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்தா சொல்றீங்க. நீங்க வெளிநாடு போகும்போது பத்திரிகையாளர்களுக்கு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்றீங்களே. அப்படின்னா இது வரைக்கும் 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? ஏங்க இந்த எக்மோர் திருவிக நகரில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். திரு ஸ்டாலின் சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். அத்தனை பொய். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். ஏற்கனவே திமுக அமைச்சரவையில் இருந்த நிதியமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார். 2 ஆண்டுக்கு முன்பு யார் திமுகவில் நிதியமைச்சர் சொன்னது சாதாரண ஆள் இல்லை, பொருளாதார மேதை. அவர் வெளிநாட்டில் படித்தவர், சிறந்த நிர்வாக திறமை வைக்கவர். அவர் சொல்றாரு, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருப்பதாக வலைதளத்தில் செய்தி வந்ததா இல்லையா? இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா? இப்படி கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்ய போனார் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். ஸ்டாலின் அவர்களே, ஒரு தொழிற்சாலை வர வேண்டும் என்றால், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை வர வேண்டும்னா 4 வருஷம் ஆகும். முதல்ல நிலத்தை எடுக்க வேணும், பிறகு அதற்கு தேவையான அனுமதி மத்திய மாநில அரசுடைய அனுமதி வாங்கணும், பிறகு அதுக்கு நிதி. ஏன்னா எல்லாமே பணம் வச்சுக்கிட்டு எந்த தொழிற்சாலையும் கட்டுற தொழிலதிபர் இல்லை. 4 ஒரு பங்கு பணம் போடுவாங்க, 3 பங்கு பணம் வங்கியில் வாங்குவாங்க. கடன் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும், பிறகு கட்டட அமைப்பு, பிறகுதான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். இப்படி எத்தனை தொழிற்சாலை தமிழகத்தில் திறக்கப்பட்டிருக்குது. நான் சட்டமன்றத்தில் கேட்டேன் தொழில்துறை மந்திரிய, நான் கேட்டதுக்கு வெள்ளை பேப்பரை காட்டுறேன். வெள்ளை அறிக்கை விடுனா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே நடக்கலை. அதனால தான் வெள்ளை பேப்பரை காட்டிட்டேன். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. கவர்ச்சிகரமாக பேசுவாங்க, மக்களை நம்ப வைக்கிற மாதிரி. இன்றைக்கு ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்குறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னால் மெய்யை திருன்னு முழிக்குமா. பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னால் மெய்யுங்கிறது உண்மை, திருன்னு முழிக்குமா. அப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், இந்த முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். மக்கள் உஷாராக இருக்கணும். ஒரு முறை நாம் ஏமாந்துட்டோம், ஒரு முறை ஏமாந்து விட்டோம். யார்கிட்ட ஆட்சி போகக்கூடாதோ அவர்கிட்ட போயிட்டுது. அதனால் மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டும். ஒருவர் கிணத்திலே தவறி விழுந்த பிறகு அவர் கிணத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், நீச்சல் தெரியாத. அது மாதிரி ஸ்டாலின் என்பவர் இன்றைக்கு அரசாங்கத்தில் குதிச்ச காரணத்தினால நிர்வாக திறமை இல்லாமல் மக்களை குழப்பி மக்கள் தமிழகத்திலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையை மாற்றுவீங்களா?
கஞ்சா. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக விற்கிது. இந்த அரசாங்கம் இந்த கஞ்சா விற்பனை தடுக்க முடியல. ஏன்னா திமுக நிர்வாகி தான் இந்த கஞ்சா விற்கிறதுக்கு துணை நிற்கிறாங்க. அதனால் காவலர்களை கட்டுப்படுத்த முடியல. சென்னையில் கூட எனக்கு தெரிந்த ஞாபகம் சரியாக இருக்குமானா, சட்டமன்றத்தில் கூட பேசினேன். ஒரு இளைஞர் அந்த பகுதியில் கஞ்சா விற்பதாக காவல்துறைக்கு புகார் கொடுத்த காரணத்தில் அந்த இளைஞர்களை கொலை செஞ்சிட்டாங்க. இளங்கோவா கொலை செஞ்சிட்டாங்க. அப்படி இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்து 100% வரும். வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் அறவாக கஞ்சா விற்பனை ஒடுக்கப்படும், ஒழிக்கப்படும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பாவுக்கு ஒரு நினைவு மன்றம் கட்டினார். கட்ட வேண்டியதுதான். அவர் முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர், அவருடைய மகன் இப்போ முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு நினைவு மன்றம் கட்டுவது நாங்கள் ஒன்றும் ஆட்சேபனை செய்யலை. பிறகு அதை இடம் கொடுக்கறது நாங்கள் ஏற்கனவே அங்கே பேசிக்கிட்டேன். மீண்டும் பேச தேவையில்லை என்று கருதுகிறேன். ஏன்னா அதை பேசணுமா, அதை மக்கள் தெரிஞ்சுங்க. இன்றைக்கு திரு ஜானகி அம்மா யார்? எம்ஜிஆர் அவருடைய மனைவி. அவர் முதலமைச்சராக இருந்தாங்கல்ல தமிழ்நாட்டில், அவர் இறந்துட்டாங்க. நம்முடைய கழக நிர்வாகிகள் திரு கருணாநிதியை சந்தித்து எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருந்து நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்து பல ஆண்டுகளும் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச முதலமைச்சருடைய மனைவி, அவரும் முதலமைச்சராக இருந்து இப்போ இறந்திருக்கிறாங்க. அவருக்கு பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செஞ்சார். அருகிலேயே அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கேட்டேன்னு சொன்னோம். அப்போ திரு கருணாநிதி அமைச்சரவை கூட்டி அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாரு. அதாவது முதலமைச்சராக இருந்து உயிர் துறந்தா தான் மெரினா கடையில் இடமா, மற்றவர்களாம் இடம் இல்லை. திருமதி ஜானகி அம்மா அவர்களுக்கு ராமாபுரம் தோட்டத்தில் நிலம் இருக்குது, அங்கே போய் நல்லடக்கம் பண்ணுங்க, நாங்கள் காவல்துறை மரியாதை செலுத்துறோன்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் கொடுக்குறார். பிறகு திரு காமராஜ் அவர்கள் மறைந்தார். அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து எல்லா தலைவர்களுமே எல்லா கட்சியுமே கட்சி வேறுபாடு பார்க்காம பெருந்தலைவர் காமராஜ் சொன்னால் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்த பொழுது எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் அண்ணன் அந்த கட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து போய் திரு கருணாநிதி சந்தித்து அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு அடக்கம் பண்ண நான் மெரினாவில் ஒரு இடம் கொடுன்னு கேட்டார். அப்போ திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இருந்தால் தான் மெரினாவில் இடம், அவர் முதலமைச்சர் இல்லை முன்னாள் முதலமைச்சர், கிண்டியில் இடம் கொடுக்குன்னு சொன்னார். அதில் போய் வேறு இடத்துல அடக்கம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, அம்மா அவர்கள் மறைவு, முதலமைச்சராக இருந்து இருந்துட்டாங்க. நம்ம தலைவர் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த நினைவு மண்டலத்திலேயே நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்கே நல்லடக்கம் பண்ணோம். உடனே வழக்கு போட்டாங்க, போய் வழக்கு போட்டாங்க. அப்போ திரு ஸ்டாலின் என்னை சந்தித்து கேட்டார், ஏங்க ஏற்கனவே அம்மா அடக்கம் பண்ணும்போது அங்கே போய் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். உடனே வழக்கு போட்டீங்களா வாபஸ் வாங்கிட்டாங்க. வழக்கு போட்டீங்களா அப்படின்னா யார் தூண்டுதல்? அதுதான தூண்டுதல். அப்போ நான் சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுக்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இல்லை, முன்னாள் முதலமைச்சர் எம்எல்ஏ இருக்கார். அவர் இறந்த பிறகு எப்படி திரு கருணாநிதி அவர்கள் எங்களுடைய ஜானகி அம்மா அவர்களுக்கும் திரு நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கும் எப்படி செயல்படுத்தினாரோ அதே செயல்பாட்டை உங்கள் தலைவருக்கு செய்வேன்னு சொன்னேன். உடனே நீதிமன்றத்துக்கு போனாங்க, வாங்கினாங்க. இருந்தாலும் கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தேன், 200 கோடி விற்கும். அந்த நிலத்தில் போய் அடக்கம் பண்ணோம். கேட்காத நீதிமன்றம் போனாங்க, நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்கினாங்க. உண்மையிலேயே கொடுக்கக்கூடாது என்று எண்ணினா நாங்கள் மேல்முறையீடு செஞ்சு தடுத்திருப்போம். அந்த எண்ணம் கீழ்த்தரமான எண்ணம் அதிமுக காரனுக்கு இல்லை. உங்கள் மாதிரி
மாண்பு அம்மாவில் முதலமைச்சர் இருந்து அடக்கம் பண்ணுமே, அந்த இடத்துல அடக்கம் பண்ணது தவறு என்று பல பேர்த்த தூண்டிவிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்லை. திரு கருணாநிதி என்ன நடைமுறையை பின்படுத்தினாலும் அதே நடைமுறை தான் நானும் பின்பற்றினேன். வேற என்ன பின்பற்றல. நியாயம் தானே, நாம் செஞ்சது நியாயம் தானே. அப்புறம் எழுதாத பேனாவை மக்களுடைய வரி பணம், அந்த வரி பணத்தில் எழுதாத பணம் நடுக்கடல் கொண்டு வைக்கிறாங்க. 82 கோடியில் யார் பணம்? உங்களுடைய வரி பணம். அந்த வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணலாம், ஏற்றுக்க முடியுமா? சரி, நீங்கள் எழுதாத பணம் எங்கே வச்சா என்ன? உங்களுடைய அப்பா நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைய, யார் வேண்டாங்களையே. அதே 80 கோடியை எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை மாணவர் கூட மனதார பாராட்டு. இவர் அப்பா தான் இப்படின்னா மகன் கார் பந்தயம் நடத்துகிறார், கார் பந்தயம் நடத்துகிறார். இது நாட்டுக்கு தேவையா? கார் பந்தயம் நடத்துகிறார். பல 100 கோடி ரூபாயில் யாரோ ஒருத்தருக்கு தனக்கு வேண்டிப்பட்டவர் யார் நீங்களே முடிவு பண்ணீங்க. அவருக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் 100 கோடி, பல 100 கோடி மதிப்பில் நடத்தி அரசாங்கத்துடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு என்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் ட்ரஸ்டில் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குதுங்க, சாதாரண நினச்சிக்காதீங்க. அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணி யார் வேண்டாங்கிறா? யாரும் தடுக்கலையே. அங்கே கடலில் பெரிய கோபுரம் கூட கட்டு, ஒரு மலை மாதிரி கோபுரம் கட்டு, யார் வேண்டாங்கிறா? அவி பணம்னா எடுக்க மாட்டாங்க. அரசாங்க பணம், மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவதற்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஸ்டாலின் அவர்களே. இன்னொன்று, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. யாரு? திமுக எம்எல்ஏ. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் புகார் வந்து, யார் நாமளாம் புகார் பண்ணல, மக்களாக புகார் பண்ணி அந்த திமுக எம்எல்ஏ திமுக ஆட்சிக்கு புகார் வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு, கமிட்டியில் இருக்கின்றவர்களாம் அந்த மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி ஆய்வு செஞ்சு இன்றைக்கு கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அப்படி என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அவர், யார் அதில் சம்மந்தப்பட்ட மருத்துவமனையை சேர்ந்த அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு, பேட்டி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், நான் 12 கோடி ரூபா போட்டு கார் வாங்கியிருக்கிறேன். அது என்னப்பா காரு? அது வாயில் நுழைய மாட்டேன், நீயே சொல்லு. ரோஸ் ராய். நாமெல்லாம் ஏழை மக்கள் அந்த காரை எங்கே பார்த்தோம்? 12 கோடி ரூபா கார் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்தினுடைய கிட்னியே எடுத்தா தான் ஒரு கார் வாங்க முடியும். எவ்வளோ கொழுப்பு திமிரு ஏங்க! அத்தனை பேர்த்து கிட்னியும் எடுத்தா தான் இந்த ஒரு கார் வாங்க முடியும். அப்படி இருக்கிற எம்எல்ஏலாம் நாட்டுக்கு தேவையா? மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அந்த தொகுதியில் சீட்டு கிட்னி திருடுறவங்க தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் கூர்ந்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் எல்லோரும் யாராவது திமுக காரன் நடத்துகிற மருத்துவமனையில் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பார்த்து, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கப்பா. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் குமராபாளையத்தில் இதே மாதிரி கிட்னிக்கு பணத்தாசை கட்டி கிட்னியை கொடுப்பதா சொல்லி போய் ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி எடுப்பதா சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், திமுக மருத்துவமனையில் யாராவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் தயவு செய்து அருள் கூர்ந்து கழக நிர்வாகிகள், தொண்டர், கூட்டணி கட்சி தலைவர், நிர்வாகிகள், சொந்த வந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ளே இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. முக்கியங்க. இன்றைக்கு அதிமுக
ஆட்சிக்கு வந்தால் 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்தும் நிறைவேற்றப்படும். சில முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப தலைவிக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் அம்மா இருசக்கரை வாங்கணும் 5 லட்சம் பேருக்கு தரப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். அதோட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகை வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ மகளிருக்கு தான் கட்டணமில்லாத பேருந்து நகர பேருந்தில் கட்டணமில்லாத பயணம் செய்கிறாங்க. அதிமுக அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாமல் பயணம் செய்யலாம். ரேஷன் கடையில் போடுற அரிசி தரமில்லாத அரிசியை சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் வந்த உடனே எப்படி கடையில் தரமான அரிசி கிடைக்கிறதோ அதே போல் ரேஷன் கடையில் தரமான அரிசி ரேஷன் கடையில் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதுபோல் அம்மா இல்ல திட்டம், ஜாதி மதம் கிடையாது, ஏழை பணக்காரங்க, அதாவது ஏழைகள் எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, ஏழை இருந்தால் அந்த ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்படும். பட்டதாரிகள், பட்டம் பெற்றவர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் மாதந்தோறும் 2,000 ரூபாய் கிடைக்கும். +2 படித்தா 1000 ரூபாய் கிடைக்கும். அதோட முதியோர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். மீனவ நண்பர்கள் அவர் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது ஏதாவது உயிரிழக்க நேர்ந்தால் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல் நடைபாதையில் வைத்திருக்கின்ற கடை சிறு வியாபாரிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் அவள் புதிய கடை வைப்பதற்கு 2 லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும், ஜாமீன் இல்லாமல். அதே போல் மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் கொடுத்துட்டுருக்கிறோம், அது 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல் ஆம்சாங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். அவரை பட்ட மகளிலே வெட்டி சாய்க்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே சிபிஐ வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் இந்த அரசாங்கம் வேண்டும் என்று திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு இப்போ சிபிஐ விசாரிக்கிறதுக்கு தடையணையும் பெற்றப்பட்டிருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே நேர்மையான முறையில் விசாரிக்கப்படப்படும், உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படும், நியாயம் நிலைநாட்டப்படும். இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து அதே போல நம்முடைய எக்மோர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் கால நேரம் அதிகமாகி போச்சு, தொண்டை வேற மங்கி போச்சு, பெயர் சொல்லவில்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். என் உள்ளத்திலே உங்களுடைய பெயர் பதிவு இருக்குது. நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைத்து
இன்றைக்கு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களியுங்கள். அதே போல நம்முடைய கூட்டணியிலே இடம்பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அந்த கூட்டணியிலே கழக வெற்றி வேட்பாளராக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே திரு அபிஷேக் ராமசாமி அவர்கள் இருக்கிறோம். அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.